நீ வர ப்ரோ எல்லாரும் இங்க பாருங்க. கரடி வந்து ஹலோ மக்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி நேராக பெங்களூர் போய் இறங்கினதும் அவங்க பிக் பண்ணிக்குவாங்க டிராவலரில். பெங்களூர் டு பெங்களூர் பிக்கப் அண்ட் ட்ராப் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ்லேயே கவர் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பேக்கேஜ் ட்ரிப்புங்க. இதுல டே 1 அண்ட் டே 2 சிக்மங்களூர்ல டூரிஸ்ட் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. சிக்மங்களூர் ரீச் ஆனதும் பாத்தீங்கன்னா சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக ஏர்லி மார்னிங்கே கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா முல்லையங்கிரி, கர்நாடகாலேயே ஹையஸ்ட் பீக். சன்ரைஸ் பார்க்குறக்கு இங்கே நல்ல ஒர்த்தான பிளேஸு. பட் இன்றைக்கி கிளைமேட் சிக்மங்களூரில் மிஸ்டால் ஃபுல்லாக மூடி இருக்குது. ஸோ நாங்கள் வந்தோம், ஒரு சில சிட்டி வியூ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் லொக்கேட் இருக்குது. அதை முடிச்சதும் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு தாங்க கூப்பிட்டு போனாங்க. ஸ்டே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ஸ்டேங்க. இது லொக்கேட்டாக இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குங்க. ஒன் டே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இடமே சுற்றிலையும் பார்க்கறக்கு அவ்வளோ க்ரீனிஸாக உயர்ந்த மரங்களால் சூழ்ந்து இருக்குங்க அந்த இடமே பார்க்கறக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சடியும் அக்கி கடுவு அப்படிங்கிற ஸ்பெஷல் ஃபுட்டுமே சாப்பிட கொடுத்தாங்க. சஃபாரியில் கிளம்புனதும் ஃபஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு ட்ரெக்கிங், 2.5 கிலோமீட்டர் வரும். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் வரும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாந்தி ஃபால்ஸ்னு இதுலேயே போகிற வழியிலே இருக்குது. அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெப்பே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதோட மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா கெம்மன் குண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பிளேஸு. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்து. சிக்மங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் வரும். இதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டும் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியா. வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேசஸ் இந்த ஏரியாக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு போகலாம். போவேனா அப்படிங்குது ಏನು ಹೋಗಿಲ್ಲತದ அது ஏதோ லப்பராடு பிடிச்சிக்கிச்சு. ஹெல்ப் பண்ணுறடே. ஹெல்ப் பண்ணுறதா? குச்சி மாடி தள்ளி பார்த்தாங்க. நிற்காதீங்க நண்பர்களே. இண்டியன்னா அந்த விஷ ஜந்து உங்களை கடிச்சிரும், தாக்கிரும். இவ்வளோ நாகரிகத்துக்கு காரணம் என்ன? பயம். அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் ஏற்ற இறக்கத்தில் இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தாங்க, நல்லா இருந்துச்சுங்க. இந்த ட்ரெக்கிங்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வருங்க. ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க. நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒத்தையடி பாத்தையில ஒத்தையில போறவ கரடி வந்து பறி மறைச்ச காட்டுக்குள்ளே என்ன செய்வ? ஐயோ அமைச்சரே, நமக்கென்று கையில் பிடித்து விட்டதையா. 2.5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டருமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஒரு 500 மீட்டர் மட்டும் நேற்று ஊற்ற ஏற மாதிரி இருக்குது. அது மட்டும்தான் ஏற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்லாம் கிடையாது, எல்லாரும் வந்துட்டு போகலாம். பெரிய நல்லா வேலி வியூங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து மிஸ்ட்டு மூட போகுது. மெயின் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டால சூழ்ந்து இருந்ததுங்க. அந்த மிஸ்டில் கண்ணு தெரியாமல் எங்காவது தடுமாறி டைவ் அடிச்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதுக்கு போகாமல் இங்கே வந்திருந்தோம். இதுதாங்க அந்த 360 டிகிரி வியூ பாயிண்ட்டுங்க. சுற்றிலையும் பார்க்குறக்கு அவ்வளோ வைடாக சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஜட் வியூ பாயிண்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் என்ட்ரி மட்டும்தாங்க. அதை 100 ரூபீக்கு மட்டும் வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்கள் ரத்தக்காக கொடுத்துட்டு தான் வரணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, நடக்கிறதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அட்டைப்பூச்சிகளுக்கு கண்டிப்பாக பயந்து தான் ஆகணும். வர்ற வழியிலெல்லாம் ஃபுல்லாக அட்டை தான் இருக்குது, ஈரப்பதமாக இருக்குது. அந்த காடெல்லாம் எங்கே எப்படி ஏறுதுன்னே தெரில. எனக்குலாம் ஏறலன்னு நினச்சிட்டு வந்து உள்ளே பார்த்தா அட்டைப்பூச்சி இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு தான் பயப்படணும். இது பர்ஃபெக்டான ஒரு வியூ பாயிண்ட்டு. நல்ல அந்த சிட்டி வியூவும் ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க வச்சுருக்க பேருக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ஜட் வியூவில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்குறக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக் தெரியுது, அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் நல்லா ஒரு சிட்டி வியூ தெரியுது. கீழே வேலி வியூ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கீழே பாருங்கள், நல்லா இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் மிஸ்ட்டு வந்துட்டு போகுது. அந்தளவுக்கு இங்கே வெயில் இல்லை சிக்மங்களூரில். மிஸ்ட்டும் இறங்கி வருது நல்லா.
அடுத்ததாக அவங்க கூட்டு போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்பே வாட்டர் ஃபால்ஸுங்க. இதுக்கு பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 வருங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக வர மாதிரி இருந்தால். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் நீங்கள் என்ட்ரி ஃபீ கொடுக்க வேண்டியது இல்லைங்க, எல்லாமே பேக்கேஜ்லேயே கவர் ஆயிருங்க. இந்த ஜீப் ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வருங்க. மேலே அப்சைட் டவுனாக கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. இது போகிற வழியே அந்த ஃபாரஸ்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கும் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ரெயின் தூர நாங்கள் ஜீப்போட டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு அலப்பர் பண்ணிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போனோங்க. சைடு பிடித்து வரல பட் ப்ரோ எல்லாரும் இங்க பாருங்க. ரத்தம் வந்துருக்கு. ஆமாம், ஹெப்பே வாட்டர் ஃபால்ஸுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு ஜீப் ரைடு. அதை முடித்த உடனே இறங்குற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கிற அளவுக்கு ஒரு தூரத்தில் ஹெப்பே வாட்டர் ஃபால்ஸ் போய் சேர்ந்துடலாம். இதெல்லாம் பேக்கேஜுக்குள்ளே கவர் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜுக்குள்ளே அட்டை தாங்க. எந்த பக்கம் போனாலும், அந்த பக்கம் போனாலும், ஜட் வியூ பாயிண்ட்டுக்கு போனாலும் அட்டை. இங்கேயும் அட்டை தான் இருக்குது. ஒரு ஆளை பதம் பார்த்துடுச்சு. வழியிலேயே ஒரு ரிவர் கிராசிங். பா எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ், விண்ணை பொழந்துட்டு தண்ணி கொட்டுற மாதிரி தெரிஞ்சுங்க. விசுவலாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே தண்ணி அதிகமாக வர்றதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக குளிக்க இல்லைங்க. அவங்க கயிறு கட்டியிருந்தாங்க, அங்கே தான் இருந்து குளிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ஃபால்ஸை பற்றி வார்த்தைகளால் சொல்ல முடியலைங்க. இதோ உங்களுக்காக. எவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அழகிய கவிதை அது. அடுத்ததான் நாங்கள் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா வீரபத்ரேஸ்வரர் டெம்பிள். இது டெம்பிள் மட்டும் இல்லைங்க, இதை வந்து கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அருவி விழுகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை குடஞ்சி அந்த கோயில் உருவான மாதிரி தெரியுங்க. அதில் நந்தி சிலையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அப்படியே அந்த பாறை வடிவில் செதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த அருவி முழுவதும் பார்த்தீங்கன்னா சிலைகளால் அமைச்சிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக வேனில் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பிட்டுங்க. வேனில் போகும்போது சரியான ஆட்டங்க. டான்ஸ் ஆடிட்டு நல்ல குதூகலமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க பசங்க. ரூமுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா வெதர் இல்லைன்னா உங்களுக்கு ஃபயர் கேம்ப் போட்டு தருவாங்க. அடுத்ததான் நாங்கள் சிக்மங்களூர் டே 2 சுற்றி பார்த்த பிளேசஸ் எல்லாம் பார்ட் 2 வீடியோவை போடுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.